டிச் வெல்கம் பேக் டு மை கடை சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லான்ஸ் இன்டர்நேஷனல் அதில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இது எங்களுது, இக்னோர் பண்ணிடுங்க. ஒரு பூயே என் வயிற்றில் இருக்கு. ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன். பைனாப்பிள் ஜூஸா? டெரஸ், ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட், ஸ்பா, ஜிம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டால் அதான் மினி தியேட்டர். ப்ளூ விங்ஸ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். ஹலோ டிச் வெல்கம் பேக் டு மை கடை சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லான்ஸ் இன்டர்நேஷனல் அதில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் வந்து அப்படியே கன்னியாகுமரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் மிட் நைட்டே வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து செக் அவுட்டே பண்ணிட்டோம். ஸோ இதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்ச் இது. ஆக்சுவலாக 3 ஸ்டார் ஹோட்டல் தான் இது. ஓகே, நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டரியாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூம்ஸ்மே பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருந்தது. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹோட்டல் தான் அது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் பார்ட்டி ஹால்ஸ் ப்ளஸ் வந்து ரிசப்ஷன் பண்ணுற அளவுக்கு நம்மளால இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது மீட்டிங்ஸில் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவ்வளோதான், நம்ம லான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. நமக்கு வந்து 1016 ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இது லைட்டாக யூஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கும். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூமுக்கு முன்னாடி வந்து தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு, உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. 2 சோஃபா, லக்கேஜ் வைக்க ஒரு டேபிள். அப்படியே உள்ள செம்மையான ஒரு ரூம். ஸோ 3 பேர் வசதியாக தூங்கலாம். அப்புறம் அப்படியே வந்தோம்னா ரெஸ்ட் ரூம் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைட் சேஞ்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா கிட்ஸுமே இருக்கு. டென்டல் கிட்டு, ஷேவிங் கிட்டு, ஷேவிங் கிட் எல்லாம் இருக்கு. ஆமா. ஸோ சோப்பு, ஷவர் ஜெல், மாய்ஸ்சரைசர், ஷாம்பூ, இது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் கூட வச்சிருக்காங்க. ஷவர் கேப்பு, அப்புறம் 2 டவல், ஹேர் ட்ரையர் எல்லாமே இருக்கு. எல்லா ரூம்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஹீட்டர்ஸ் இருக்கு. ஒரு பெரிய கபோர்ட், கம்ஃபர்ட்டபிளா ஒரு கபோர்ட். உள்ள ஒரு 4 பேர் படுத்து தூங்குற அளவுக்கு. அதே 4 பேர் தூங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய இருக்கு. ஸோ ரூம்ல யூஸ் பண்றதுக்காக வந்து ஒரு ஸ்லிப்பரும் கொடுத்துருக்காங்க. அது நம்ம யூஸ் பண்ண சேஃப்டி பாக்ஸ். இப்போ இந்த இடத்துல தான் டெஸ்ட். உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்திருக்காங்க. மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்படியே இங்க ஒரு டேபிள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர். சிந்துக்கவி மேக்கப் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு இந்த ரூம்ல. இதை நம்ம ஓபன் பண்ணோம்னா பால்கனி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்தா பால்கனிலே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ பெரிய பால்கனி. இந்த பால்கனி இதோட முடியல, இன்னும் இங்கேயும் கண்டினியூ ஆகும் இந்த பால்கனி. ஒரு பால்கனி இருக்கு. எப்படி ஜம்ப் பண்ணியா? ஜம்ப் பண்ணி போய் ஒரே ரூமுக்கு 4 பால்கனி இருக்க மாதிரி. இங்க போறேன். ஒரு மலையோட வியூலாம் தெரியுது. ஒரு மலை தெரியுது பாரு. ஸோ வேற லெவல் லொக்கேஷன். பயங்கரமான ரூமு. செம்மையா இருக்குல்ல. நாங்களே இப்பதான் வரும், ஏன்னா மிட் நைட்ல வந்தனால எங்களுக்கு எதுவும் பார்க்க முடியல. லைட்ஸ்லாம் கியூட்டா இருக்கு.
அப்படியே மெயின் ரோட்ல இருக்கு. சாப்பாடும் வந்து செம்மையா இருந்தது. அதுவும் ஒரு வீடியோ இருக்கு, அப்கமிங்கில் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரலைஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு சோனி டிவி வித் செட்டப் பாக்ஸ். பெட்டு தான் செம பெருசாக இருக்குது, கிங் சைஸ் பெட். ஒரு 4 தலகாணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, செம்மையாக இருக்குல்ல இது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது எங்களுது, இக்னோர் பண்ணிடுங்க. 2 கப்பு இது எல்லாமே இருக்கு. 1 hour later. இன்னும் ஒரு இட்லி போதுமா? இது கொஞ்சம் எடுத்துக்கோ. கார சட்னி, கார சட்னி ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இவரோட ஃபேவரட். ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்கு. பூரி ஃபில் பண்ணுறாங்க. கிளம்பு எடுத்துக்கோ. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம் லான்ச் இன்டர்நேஷ்னலில். என்ன பாப்பா சாப்பிட்றீங்க? தோசை, கார சட்னி இருக்கு. இது எனக்கு தோசையா? சூப்பராக இருக்கு. எதனால நம்ம நிறைய டிஷ் வந்து மிஸ் பண்ணிட்டோம், லேட்டாக வந்தனால கொஞ்சம் தூங்கிட்டோம். எப்படி போயிருக்கு? ஏய் பூரி எங்க? சாப்பிட்டேன். பூரி எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பண்ணி சொல்லு. ஒரு பூரியே என் வயிற்றுல இருக்கு, ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன். இதில் வேற ஏதோ போட்டிருக்காங்க, ரவை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம சாஃப்டாக இருக்கு. நான் எடுக்கும் போதே அப்படி பிஞ்சிருச்சு. ஓ மை காட், என்னாச்சு? சூப்பராக இருக்குல்ல, செம்ம சாஃப்ட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா பூரி வச்சுருக்காங்க, அதுக்கு கிழங்கு. நெக்ஸ்ட் வந்து பொங்கல், சாம்பார், இட்லி சாம்பார், தோசை சாம்பார், அதுக்கப்புறம் கார சட்னி. வடை இருந்துச்சு, அது வந்து காலி ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. இது கூட இப்போ வந்து டீ காஃபி இருக்குது. இது பைனாப்பிள் ஜூஸ் இருக்குது பாப்பா. பாப்பா இது என்னது? இது பைனாப்பிள் ஜூஸா? குடிச்சு பாரு. அப்படியே பைனாப்பிளோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் அப்படியே தண்ணியே ஊற்றாம செம்மையாக இருக்கு. சரி சாப்பிடுவோமா? ஸ்ட்ராங் காஃபியா? செம்ம திக்காக இருக்கு மாதிரி இருக்கு. டபுள் சுகரா? அது எப்படியும் கீழே வந்து கரையாது. ஸோ வீடியோ எடுத்தேன், நான் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்றேன். 1 eternity later. ஏ பாப்பா பார்ட்டி ஹால் செம்மையாக இருக்கே. இங்கே வைக்கலாம் ரிசப்ஷன்லாம். ஆக்சுவலாக இது லான்ச் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் இருக்க பார்ட்டி ஹால். ஓ பால்கனிலாம் இருக்குடா. இங்கே ஸ்டெப்பா இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டால் அதான் மினி தியேட்டர்.
செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சீட்டிங் கெப்பாசிட்டியும் அரௌண்டு 200 to 500 இருக்கும்னு நினைக்கிறேன். 500 இருக்கும். 500 இருக்கும்ல? ஏன் நீ இங்கே ரிசப்ஷன் வைக்கல? இப்போ கேட்குற பற்றியா? ப்ளூ விங்ஸ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்ஸ் எதாவது இருந்ததுன்னா அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அதை டிஸ்பிளே பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது அந்த மாதிரிக்காக செப்பரேட்டாக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் கார் பார்க்கிங் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் லாபி அண்ட் ரிசப்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் ஹால் கேலரி இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரையும் ரூம்ஸு, ஃபோர்த்து ஃப்ளோர் வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்கமிங் ஃபெசிலிட்டிஸும். டெரஸ், ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், ஸ்பா, ஜிம், பா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கே. இப்போ நம்ம வந்து டெரஸ் போக போகிறோம். க்ளோஸ். ஃபோர்த்து கிளிக் பண்ணல. ஆச்சு ஆகாதோ? ஆஹா ஆக மாட்டேங்குது. ஓ ஃபோர்த் வந்து இன்னும் பண்ணாதனால ஃபோர்த் அலோடு இல்லை. லிஃப்டே சூப்பராக இருக்குங்க பாருங்க. ஸ்டைலாக போஸ் கொடுக்குறாங்க மேடம். இதான் பார்த்தீங்கன்னா இங்கே லான்ச் இன்டர்நேஷ்னல் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக 2 ரூம் தான் நான் காட்டிருக்கேன். இதே மாதிரி 4 வேரியன்ஸில் இருக்குது. நம்ம இருந்தது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ப்ரீமியமான ரூமு. இதோட ரேட்ஸ்லாம் நான் வந்து கீழே கொடுக்குறேன். இதில் என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நேரில் புக் பண்ணதோட கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே டியூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.